மாண்புமிகு உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஆசின் பேசு. முடிச்சிடறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, ரகசியன்ற வார்த்தை மட்டும் நீக்கிடுறேன் அவங்க சொன்னது. சரி. மாண்பு உறுப்பினர் ஆசின். பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற பொழுது கொரோனா உச்சத்தில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது கூட கிட்டத்தட்ட 3 மாத காலத்திலே 44,36,000 கோடியாக திட்ட முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் நான் ஒரு ஒப்பீடு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் இப்போ முதலீட்டு மாநாடை கடந்த 13ஆம் தேதி போட்டீங்க. ஜூலை 31 முதல் காலாண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு 4 ஸ்டேட் 4 மாநிலத்தில் ஒரு ஒப்பீடு நமக்கு வெளிவந்து நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஏற்கனவே இருந்த காலாண்டு, அதாவது போன 21 இருந்த காலாண்டுக்கும் இப்போ 26 இருக்கக்கூடிய முதல் காலாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பீடு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கர்நாடகாவில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 2232.53% அதிகரிச்சிருக்கு. ஜூலை 31 3 மாசத்துல காலாண்டுல. கேரளாவில் முந்தைய காலாண்டை விட 294.94% முந்தைய காலாண்டை விட தொழில் முதலீடு அதிகரிச்சிருக்கு, வளர்ச்சி. மேற்கு வங்காளத்தில், இதெல்லாம் நம்ம ஸ்டேட் தேர்தல் நடக்கும்போது தேர்தல் நடந்த மாநிலங்கள். மேற்கு வங்காளத்தில் முந்தைய காலாண்டை விட வளர்ச்சி விகிதம் 199.58% அதிகரித்திருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய அமைச்சர்கள் கேட்டது போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. 200-300% 3 மாநிலங்கள் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டிலே சரிந்திருக்கிறது, யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய குடியிருப்புகளே எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர் குற்றச்சாட்டு பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது ஒரு நீங்க காசு கொடுத்தா எதுனாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்திய இங்க எடுத்துட்டு படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வரை எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிற பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இத பத்தி நீங்க பேச மாட்டீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் பேசணும். முன்னாள் அமைச்சர் அதை பத்தி சொல்ல, அவர் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பீடு சொல்லுகிறார். இல்ல அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பீடு சொல்ற பத்திரிகை அதான் சொல்ல அதிகாரப்பூர்வமான அரசு இதழா, மத்திய அரசாங்கம் வெளியிட்டதா அல்லது அதிகாரப்பூர்வமாக எந்த அமைப்பு வெளியிட்டதுன்னு சொல்லாம நீங்க கொடுக்க தப்புன்னு சொல்றாங்க. தப்பு இல்லையே? ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு, அல்லது நீங்க கொடுத்த கொள்கைகளுக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு, வெளியில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு தான் ஒரு ஒப்பீடு நாங்க பேச முடியும். இல்ல வெளியில வர செய்தி ஆதாரப்பூர்வமா இருக்க வேண்டும் அவங்க கேக்குறாங்க. அதான் சொல்ல வர ஆதாரம் இல்ல ஆதார பத்திரிகைகள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக வேண்டியபடி எழுதி கொள்வது உண்டு, அப்படி இருக்குதான் அவங்க கேக்குறாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். அரசை பொறுத்தளவுக்கு பல்வேறு வகையில் அவர்களுக்கு தகவல் சேகரித்துக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்ற ஒப்பீடு சரியில்லை என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு அந்த உரிமை உண்டு, அது ஒன்றும் மாற்றல. அதை சொல்லுகிற இடையில காசு கொடுத்தா பத்திரிகையாளர்கள் எது வேணாலும் எழுதுவாங்க என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூணு பத்திரிகை, தொலைக்காட்சி, அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய முதல் பிரச்சனை. ஒன்று, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து 3வது கண்ணாக இருந்து விமர்சனங்களை எடுத்து வைப்பது பத்திரிகைகள், ஊடகங்கள். அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மீது இப்படி நம்மளுடைய அவையில அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். எழுதுவதில் ஒப்பீடுகளை பண்ண முடியும்.
மேடம் ஒரு நிமிஷம் இருங்க. அவர் முடிக்கட்டும். Let me finish. நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடிய பத்திரிகைகளிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள், எதிர்க்கட்சிகளுக்கு காசு வாங்கி கொண்டு எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் என்றதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. பத்திரிகையில் இரண்டு புறம். ஏன்னா நீங்க ஒரு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒப்பீடை செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக இவர்கள் காசு வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவது என்பது ஒட்டுமொத்தமாக பத்திரிகையை எல்லா பத்திரிகையிலும் அது குறிப்பிடுவதாக அமைந்துவிடும். எனவே அது போன்ற ஒரு நிலைப்பாட்டையோ அது போன்ற ஒரு செய்தியோ மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவையிலே சொல்வது அழகல்ல என்பதை நான் தெரிவித்தேன். மாண்பு சட்டத்துறை அமைச்சர், நான் அதை பற்றி விளக்கம் நான் சொல்றேன் அப்புறமா.